ஹலோ ருவான் அமேன் வெல்கம் டு அஜய். ஸோ இந்த வீடியோ பார்க்க போனால் காதலிக்க நேரமில்லை. ஸோ இந்த படத்தோட மூவி ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த படத்தோட இனிஷியல் ரிவ்யூ வந்துட்டு நான் ரிலீஸ்க்கு அப்புறம் வந்துட்டு போட்டுட்டேன். ஓகேவா, தியேட்டரில் பார்த்ததுக்கு அப்புறம் இப்போ வந்துட்டு இப்போ ரீசெண்டாக வந்துட்டு நெட்ஃப்ளிக்ஸில் வந்துட்டு என்ன படம் பார்க்கலாம், ஏதாச்சும் லவ் படம் பார்க்கலாமே, ரோம் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு சும்மா தேடல. லைக் இந்த லிஸ்ட் எல்லாம் இருக்கும்ல, ஓகேவா, இந்த ஜான்ரா வரிசையில படங்கள்லாம் இருக்கும். அது பாக்குறப்போ வந்துட்டு இந்த படம் வந்துட்டு லைக் கண்ணில் மாட்டுனுச்சு. சரி, இந்த படம் வந்து ஆல்ரெடி பார்த்துருக்கேன். ஃபர்ஸ்ட் பார்த்தப்போ லைக் வந்துட்டு என்னடா இந்த மாதிரி விஷயம்லாம் பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தோணுச்சு. ஸோ அதோட இனிஷியல் ரிவ்யூல வந்துட்டு போய் பாருங்க. அதோட ஒரிஜினல் நான் கீழே கொடுக்குறேன். அதை பத்தி நான் ஃபுல்லா டீட்டெயிலாக பேசியிருப்பேன். இன்னும் டீட்டெயிலாக பேசலாம்னு சொல்லிட்டு, ஏன்னா இப்போ இன்னொரு வாட்டி பார்த்தேன், அப்புறம் மறுபடியும் பார்த்தேன், அப்புறம் கடைசியா வந்துட்டு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ்லாம் வந்துட்டு ரிவ்யூக்கு முன்னாடி பார்த்தேன். ஓகேவா, இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி பார்த்துருந்தேன். ஸோ இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பேசுவோமே, கொஞ்சம் ஷேர் பண்ணுவோமே. ஸோ அதான் இந்த வீடியோ மேக் பண்றேன். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த படம் யாரெல்லாம் பார்த்தீங்க, எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு ஒரு மாதிரி ஆக்வர்டா ஃபீல் ஆனிச்சா, இல்லை வந்துட்டு ஒரு மாதிரி யதார்த்தமா இருந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு உங்க தாட்ஸ் விஷயங்களை ஷேர் பண்ணுங்க. ஸோ இப்போ நம்ம குமிலி ரிவ்யூக்குள்ள போயிடலாம். ஸோ இந்த படம் வந்துட்டு நெட்ஃப்ளிக்ஸ் தான் பார்த்தேன். நெட்ஃப்ளிக்ஸ்ல இப்போ அவைலபிளாக இருக்கு. ஸோ யாரெல்லாம் பார்க்கலையோ திரும்ப பார்க்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ் செக் பண்ணி பாருங்க, சரிங்களா. ஸோ இந்த படம் வந்து 2 hours 20 minutes ஒரு படம். நாட் அ லாங், ஒரு ஆவரேஜான ஒரு டியூரேஷன் தான் கண்டிப்பாக சொல்லுவேன். படம் பார்க்குறப்ப இந்த டியூரேஷன் உங்களுக்கு ஃபீல் பண்ணும். இந்த 2 hours 20 minutes வந்துட்டு படம் பார்க்குறப்ப ஃபீல் பண்ணும். லைக் வந்துட்டு இந்த படம் ஃபுல்லாக வந்துட்டு கிரிப்பிங்காகவும் இருக்குன்னு சொல்ல மாட்டேன், டக்குன்னு போய்கிட்டே இருக்குன்னு சொல்ல மாட்டேன், அதே நேரத்தில் ஸ்லோவாகவும் இருக்குன்னு சொல்ல மாட்டேன். லைக் இது ஒரு மாதிரி மிக்ஸ்டா இருக்கு. ஓகேவா, அது ரொம்ப அழகா கொண்டு போயிருக்காங்க. இந்த மாதிரி அந்த போர் லேக் எதுவுமே இல்லைங்க. ஓகேவா, லேக் அதாவது போர் அடிக்கிற மாதிரி, நம்ம போன் எடுத்துணுன்ற மாதிரி அந்த மாதிரி சீன்ஸ் எதுவுமே இல்லை. நம்ம டிஸ்ட்ராக்ட் பண்ற மாதிரி எந்த ஒரு சீன்ஸும் இருக்காது. அதர் தென் தட் லைக் பார்க்க வச்சுக்கிட்டே இருக்கும். ஓகே, அது அடுத்தது அது போய்கிட்டே இருக்கும். ஓகே, பட் அதே நேரத்தில் ஒவ்வொரு சீக்வன்ஸும் வந்துட்டு ஒரு மாதிரி ஸ்லோவா தான் பிளே ஆகும். எங்கேயுமே அவங்க வந்துட்டு ரஷ் பண்ண மாட்டாங்க. இந்த எமோஷனல் காட்டுறேன்னு சொல்லிட்டு அங்க ஒரு காமெடியை போட்டு டைவர்ட் ஆக்குறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கவே இருக்காது. அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஓகேவா, என்ன வந்துட்டு இந்த படத்துல ஆப்வியஸ்லி எல்லாம் அந்த நடிச்ச ஆர்டிஸ்ட் எல்லாமே, முக்கியமா வந்துட்டு நம்ம ஜெயம் ரவி சார், அவருக்கு கொடுத்த இந்த கேரக்டர் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் சொன்ன ஸ்மார்ட்டா, ஓகேவா, நல்லா இருக்காரு. அதுக்கப்புறம் அவருக்கு பேரா வந்துட்டு நித்யா மேடம் மேம், அவங்களோட கேரக்டர், ஓகே, அது ரொம்ப கியூட்டா இருந்துச்சு. அண்ட் அவங்க பாதிக்கப்பட்ட ஒரு விஷயமா இருக்கட்டும், அவங்களோட தாட் ப்ராசஸ், அந்த விஷயங்கள்லாம் காமிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம வினய், ஓகேவா, அவரோட கேரக்டர் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங். நான் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, ஆப்வியஸ்லி ஸ்பாயிலராக தான் இருக்கும் போது. நம்ம வினய் வந்துட்டு அவர் ஒரு கே கேரக்டர். ஓகேவா, ஸோ கேன்னு சொன்னாலே இப்போ வரைக்கும் அது ஒரு கான்ட்ரவர்ஷியலாக தான் பார்த்துட்டு இருக்கோம். ஒரு மாதிரி சென்சிட்டிவான விஷயமா தான் பார்த்துருக்கோம். சம் பீப்புள் அது ஒரு மாதிரி அருகருப்பா, ஒரு மாதிரி கே, லைக் ஒரு மாதிரி அவனுக்கு அந்த பர்சனுக்கு அவங்களோட எமோஷனை மதிக்காம லைக் ஒரு மாதிரி அசிங்கப்படுத்துற மாதிரி ட்ரீட் பண்றது, பேசுறது, ரைட்டா. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. பட் அவர் இந்த மாதிரி கேரக்டரை ஏத்துக்கிட்டு நடிச்ச ஒரு விதம் இருக்குல்ல. இப்போ வந்துட்டு ஆக்டிங்கே வந்துட்டு நம்ம வேற கேரக்டரா நம்ம வாழ்றது தான், ரைட்டா. ஸோ இப்போ இந்த எஸ்பெஷலி இந்த மாதிரி கே கேரக்டர் நம்ம வினய் எடுத்து நடிக்கிறப்போ கண்டிப்பா சைக்கலாஜிக்கலி நம்ம இந்த கே பர்சனா நம்ம யோசிக்கணும். இந்த படத்துல வந்துட்டு அந்த கே பர்சன் வந்துட்டு வினய், அதாவது சேதுன்ற கேரக்டர் வந்துட்டு அவர் வந்துட்டு ஹார்மோனல் சேஞ்சா வந்துட்டு கேயா மாறினாரா, இல்ல லைக் வாண்டட்லி அந்த மாதிரி, லைக் அவருக்கு எப்படி சொல்றது, இந்த மாதிரி இருக்குல்ல. இப்போ வந்துட்டு இப்போ இருக்கிற காலத்துல எல்லாம் வேணும்னு மாறிக்கிட்டு இருக்காங்க, ரைட்டா. பட் கேம்ன்ற நம்மளுக்கு ஒரு ஆணுங்களை பிடிக்கிறதுங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு லைக் சைக்கலாஜிக்கலி மென்டலி நம்மளுக்கு ஒரு சேஞ்சஸ் நடக்கும்ல, அதெல்லாம் நடக்குது. அதை பத்தில டீப்பா போகல, நேரா அடிச்சிட்டாங்க. லைக் சேதுங்கிறது ஒரு கே, ஓகேவா, இப்போ குழந்தைங்கலாம் பிடிக்கும், அவர் வந்துட்டு ஒரு குழந்தைய வளர்க்கணும்னு நினைக்கிறாரு, கே பேரண்டிங் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணணும்னு நினைக்கிறாரு அப்படின்னு அழகா டைரக்டா சொல்லிட்டாங்க. ஓகேவா, அப்படியே ஆப்போசிட்டா வந்துட்டு நம்ம யோகி பாபு சார் கவுடான்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர், பேருக்கும் கேரக்டருக்கும் சவுண்ட்மே இருக்காது. ஓகேவா, அதுக்கும் வந்துட்டு ஒரு இது வச்சிருப்பாங்க. அவர் வந்துட்டு ஆஃப் கெனடியன் ஆஃப் என்னமோன்னு சொல்லுவாங்க. ஓகே, ஆரிஜின். ஓகேவா, அதனால கவுடா அந்த பேர் கொஞ்சமா ரிலேட்டபிளா இருக்கும். அண்ட் அவரோட தாட் ப்ராசஸும் சொல்லியிருப்பாங்க, அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்லியிருப்பாங்க. அவர் வந்துட்டு இந்த கேலாம் வந்துட்டு உன்னோட இந்த கல்ச்சர்லாம் நீ வெளியூர்ல போய் வச்சுக்கோ, இது வந்துட்டு இந்தியா மை கண்ட்ரின்னு சொல்லுவாரு. ஓகேவா, அது வந்துட்டு அவரு சொல்ற விஷயம் உண்மையிலேயே சில ஆடியன்ஸ்க்கு கனெக்ட் ஆகும். ஆமா, இது ஏன் கண்ட்ரி, இந்த கே பேரண்டிங், இந்த கே இந்த விஷயத்துக்குலாம் வந்துட்டு அகேன்ஸ்டா இருக்காங்க. அவங்களுக்கு வந்துட்டு அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ செம்ம கனெக்டா இருக்கும். ஆமா, அப்படிதான் யோகி பாபு சொல்றது கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லுவாங்க, ரைட்டா. ஸோ இந்த மாதிரி நம்ம ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலயே நிறைய கேரக்டர்ஸ் வச்சு பேசியிருக்காங்க. அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருச்சு. அதே மாதிரி தான் ஜெயம் ரவி சாரோட கேரக்டரும் கூட, அவர் கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருச்சு. லைக் இன்னும் ஏன் ஒய் மோ பேபிஸ், ஏன் இன்னும் குழந்தைங்களை கூட்டிட்டு வரீங்க, இருக்கிற பாப்புலேஷன் பத்தாதா, நம்ம ஆல்ரெடி ஓவர் பாப்புலேஷன், ஆல்ரெடி இந்த பூமிக்கு பாரமா தான் இருக்கும். இந்த மாதிரி செட் ஆஃப் வேர்ட்ஸ்லாம் வந்துட்டு நம்மள ஆடியன்ஸ்ல நம்மள வந்துட்டு இந்த மாதிரி
பேசியிருப்போம். லைக் நம்மளுக்கு ஒரு தாட் இருக்கும் அந்த மாதிரி, நம்ம பேசுறது இவரே பேசுறாரு, அப்படியும் ஒரு கனெக்ட் இருக்கும் ஒவ்வொரு கேரக்டர் கூட. ஏதாவது ஒரு கேரக்டருக்கும் நீங்க கனெக்ட் ஆயிருவீங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஓகே, இவர் சொல்ல கரெக்ட் தானே அப்படின்னு தோணுச்சு. அதுக்கு வினய் வந்து கவுண்டர்ல ஒண்ணு சொல்லுவாரு, இந்த மாதிரி உங்க பேரண்ட்ஸ் நடிச்சிருந்தா நீங்க இருந்திருப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்பாரு. அதுவும் ஒரு பாயிண்டா இருக்கும். இந்த மாதிரி ரொம்ப வேலிடான பாயிண்ட வந்துட்டு பொதுவா லைக் வந்துட்டு லைக் அசால்ட்டா பேசியிருப்பாங்க. ஸோ இந்த ஓல்ட் ஃபில்மை பாக்குறப்போ வந்துட்டு யதார்த்தமா இருக்கும். லைக் வந்துட்டு எதுவுமே செட் பண்ணி வச்சு ஒரு மாதிரி ப்ராப்பரா ப்ரிப்பேர் ஆகி ட்ரெயின் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி பேசி வச்ச மாதிரி இருக்காரு. நடிக்கிற மாதிரி தெரியல. லைக் போற போக்குல லைக் அப்படி அந்த ரியாலிட்டியா இருந்துச்சு. ஓகேவா, ரியலா இருந்துச்சு. லைக் யதார்த்தமா இருந்துச்சு. அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுவும் இல்லாம இப்ப இருக்கிற காலத்துக்கு தகுந்த மாதிரி அவங்க வந்துட்டு டெக்னிக்கல் வைஸ் சொல்றேன், லைட்டிங்கா இருக்கட்டும், காஸ்டியூம்ஸா இருக்கட்டும், பேசுற விதம், அந்த ஸ்லாங்கு, எடுத்த லொகேஷன்ஸ், இந்த விதம்லாம் வந்துட்டு இப்ப இருக்கிற நம்ம இப்ப இருக்கிற உலகத்தை பார்க்கறதுக்கு கனெக்டா இருக்கு. ஏன்னா வந்துட்டு இது எப்படின்னா, இந்த அப்கமிங் நியூ கமிங் ஆஃப் ஏஜ்ன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி, அதாவது இப்ப இருக்கிற ஜென்ரேஷனுக்கு எடுக்கிற படம்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இப்ப இருக்கிற ஜென்ரேஷனுக்கு இருக்கிற மைண்ட் செட்ல 90s கிட்ஸ்க்கு அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் வந்து அப்ப இருக்கும். அந்த மாதிரி தான் எடுத்திருப்பாங்க. ஓகேவா, லைக் வந்துட்டு இப்ப எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்ப வரகிற ஜென்ரேஷன் லைக் வந்து ஆஃப்டர் 2000, ஓகேவா, ஆஃப்டர் 2005 அந்த மாதிரி வச்சுக்கலாமா. லைக் இதுக்கப்புறம் நீங்க கேட்டீங்கன்னா வந்து எதுக்கு கல்யாணம், ஓகேவா, எதுக்கு கல்யாணம் பண்ணதான் ஒன்னா இருக்கணும், அந்த மாதிரி தான் இப்போ ஆல்ரெடி அப்படியாச்சு. இதுக்கு முன்னாடி லவ் ரிலேஷன்ஷிப்னு அது ஒரு புனிதமா இருந்துச்சு. பட் இப்ப இருக்கிற லவ் ரிலேஷன்ஷிப்லயே ஏகப்பட்ட டைப்ஸ் இருக்கு. ரைட்டா, அந்த என்ன டிலேஷனா, சிச்சுவேஷன்ஷிப், பெஞ்சிங், அது இதுன்னு இருக்குல்ல. லைக் அந்த மாதிரி மைண்ட் செட் இப்ப இருக்கிற கிட்டுக்கு இருந்தா அக்செப்டபிள். பட் 90s கிட்ஸுக்கு இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் இருந்தா இருக்கும். அந்த மாதிரி இருக்கு. ஓகேவா, பட் இது ஒரு கற்பனையா, அஃப்கோர்ஸ் கற்பனையாவும் இருக்கலாம், தெரியல. மேபி டைரக்டர் அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து சொல்றாங்களா இல்லையா எனக்கு ஐடியா இல்லை. டைரக்டர் வந்துட்டு ஆப்வியஸ்லி நம்ம கிருத்திகா. ஸோ அவங்க வந்துட்டு வணக்கம் சென்னை எடுத்தாங்கன்னா ஒருக்கா. இது அவங்க ஆக்சுவலி இது 2வது படம்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி ஏன் கேப்னு தெரியல. பட் அவங்க கேப் கொடுத்ததும் இது அர்த்தம் இருக்கு. இதுக்கப்புறம் அவங்க அடுத்தது கொடுத்துருக்கிற படம் தரமா இருக்குன்னு கண்டிப்பா சொன்னோம். வணக்கம் சென்னை அது ஒரு லவ் படம் தான். காமெடி இருக்கும், செம்ம ஃபன்னா இருக்கும். மியூசிக் அனிருத் வேற லெவலு. ஓகேவா, சந்தானம் காமெடிக்கு அது ரொம்ப நல்லா இருக்கும். அந்த செட்டிங் வேற மாதிரி இருக்கும். ஓகேவா, இந்த படம் வேற மாதிரி இருக்கு. இந்த படத்துல லாட் ஆஃப் சென்சிட்டிவான விஷயங்கள், இப்போ வரைக்கும் ஒரு மாதிரி தப்பா பாக்குற விஷயங்கள், இப்போ வரைக்கும் ஆக்கோட்டா பேசுற விஷயங்கள், லைக் வந்துட்டு இப்ப எல்லாமே நார்மலைஸ் ஆயிடுச்சு. பட் இப்போ வரைக்கும் ஒரு மாதிரி வந்துட்டு லைக் அந்த விஷயத்துக்கு ஒத்துக்காத விஷயங்கள், இந்த மாதிரி அகேன்ஸ்டா பேசுற விஷயங்கள்லாம் இருக்குல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்ன கே பேரண்டிங்கா இருக்கட்டும், அதுக்கப்புறம் செயற்கையான முறையில அந்த குழந்தைய பெற்றுக்கிறதா இருக்கட்டும், லைக் இந்த மாதிரி ஸ்பெர்ம் டொனேட் பண்றதை பத்தி பேசிட்டு இருப்பாங்க. இந்த ஸ்பெர்மை பத்தி விஷயங்கள் பேசிக்கிறப்பாங்க. கிளினிக்ல போய் அங்க ஒரு ஃபன் பண்ற மாதிரி பேசியிருப்பாங்க. பட் அதெல்லாம் வந்துட்டு ஒரு மாதிரி 18+, லைக் வந்துட்டு ஒரு மாதிரி செக்ஷுவலைஸா காமிச்சிருக்க மாட்டாங்க, சயின்டிபிக்கா காமிச்சிருப்பாங்க. லைக் ஸ்பெர்ம் டொனேட் பண்றோம், அப்புறம் ஸ்பெர்ம் வந்துட்டு லைக் ஃப்ரீஸ் பண்றோம். இதெல்லாம் வந்துட்டு லைக் சயின்டிபிக்கலி யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். அது இப்ப ரியாலிட்டியில இருக்கிற ஒரு விஷயம். அது வந்துட்டு ஒரு மாதிரி எப்படி சொல்றது, ஒரு மாதிரி செக்ஷுவல் திங்ஸா காமிச்சிருக்க மாட்டாங்க. ஓகேவா, இந்த செயற்கையா அந்த குழந்தை பெற்றுக்கிறது, மாசமாடுறது இருக்குல்ல, அது ஒரு ப்ராசஸ் இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி சீன்ஸ் எல்லாம் பாக்குறப்போ எனக்கு என்ன நான் வந்துச்சுன்னா, இந்த குற்றம் 23ன்னு சொல்லிட்டு நம்ம அருண் விஜய் ஒரு படம் நடிச்சார்ல, அந்த படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதை எடுத்த விதம், மேக்கிங்கா இருக்கட்டும், லைக் அந்த கதையா இருக்கட்டும், சூப்பரா இருக்கும். அதை கொஞ்சம் ரிலேட் பண்ற மாதிரி, ஏன்னா அதுலயும் வந்துட்டு அந்த ஸ்பெர்ம் டோனர் அதை வந்து சீட் பண்ணி வைக்கிற மாதிரி ஒரு கதை ஒன்று போகும். அது கூட ரிலேட் பண்ண முடிச்சு, நல்லா இருந்துச்சு. அது கிரைம் ஸ்டோரியா எடுத்திருப்பாங்க. இது வந்துட்டு வேற மாதிரி ஒன்று எடுத்திருப்பாங்க. ஓகேவா, அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. என் வந்துட்டு நம்ம நித்யா மேனன், ஓகேவா, அவங்க ஸ்ரீயான்னு சொல்ற ஒரு கேரக்டர், அவங்க வந்துட்டு ஆம்பளை இருந்தா தான் குழந்தை பெற்றுக்க முடியுமா, அப்படி இருக்கிற ஒரு மைண்ட் செட்டா இருக்கட்டும். இந்த மாதிரி டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மைண்ட் செட். ஸோ நீங்க யாரு வேணாலும் இந்த படத்தை பார்த்தா எப்படி வேணாலும் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா, அதுக்கப்புறம் ஸ்ரீயாவோட அவங்க அப்பா அம்மா கேரக்டர் ஒன்று இருப்பாங்க. ஓகேவா, அவங்க அம்மா வந்துட்டு நம்ம லட்சுமி ராமகிருஷ்ணனா, நம்ம சொல்வதெல்லாம் உண்மை அதுல வந்துட்டு ஹோஸ்டா வர மாட்டாங்க, அவங்க தான். ஓகே, அவங்க பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு. அவங்க பெர்ஃபார்மன்ஸ் லைக் வந்துட்டு எப்படி இருந்துச்சுன்னா, இப்ப இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு நம்ம பேரண்ட்ஸ் கிட்ட, ஓகேவா, பேரண்ட்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து அவங்கள வச்சிருப்பாங்க அந்த கேரக்டர். அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. லைக் இதெல்லாம் தப்பு, இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க பேரண்ட்ஸ். அதுக்கு ஆப்போசிட்டா பேசுறவங்க அந்த கேரக்டர் இந்த ஆடியன்ஸை ரெசம்பிள் பண்றதுக்காக அந்த கேரக்டர் வச்சிருப்பாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி நம்ம சிங்கர் மனோ சார் வருவாரு. அவருக்கு ஏன்டா அந்த கேரக்டர் கொடுத்தாங்க அந்த மாதிரி தான் இருந்துச்சு. பட் அந்த கேரக்டர் இப்படிப்பட்ட கேரக்டர் தான். லைக் வந்து ரொம்ப பேசாது, அவ்வளவுதான் ஸ்கிரீன் பிரசன்ஸே இருக்கும். வீட்டுல வந்துட்டு வாய் திறக்க முடியாது, அப்படிதான் இருக்கும், அவ்வளவுதான் இருக்கும் அந்த கேரக்டர். லிமிட்டே அவ்வளவுதான். அதுக்கு வந்துட்டு இந்த ஆக்டரை கேஸ்ட் பண்ணணுமா அப்படிதான் தோணுச்சு. பட் எனிவேஸ் அவர் கொஞ்சம் அந்த காமெடி ஆக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணாரு. கொஞ்சம்
ஹியூமரா இருந்துச்சு, அவ்வளவுதான் ஓகேவா. பட் அந்த கேரக்டர் சில பேர் ரிலேட் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி மல்டிபிள்ஸ் கேரக்டர்ஸ் இருப்பாங்க. லால் சார் இருப்பாரு, இந்த மாதிரி சொல்லிட்டு போனா நிறைய இருப்பாங்க. பத்தாதுக்கு ஸ்ரீயாவோட பையனா ஒரு பையன் நடிச்சிருப்பான் ஓகேவா. அவனோட பெர்ஃபார்மன்ஸும் சூப்பரா இருக்கும். அது சிமிலராகவே இருக்கும். உண்மையிலேயே நித்யா மேனன் மேமோட பையனா அப்படின்னு இருக்கும். இந்த கேர்லி ஹேரு, லுக்கு, ஸ்கின் கலரு அதெல்லாம் அப்படியே அக்யூரேட்டா இருக்கும். உண்மையிலேயே பையனான்னு கேட்குற மாதிரி இருக்கும். அந்த படத்துல பார்த்திவ் பேருன்னு நினைக்கிறேன், சூப்பரா நடிச்சிருப்பான் பையன், சூப்பரா இருக்கும், ரொம்ப நல்லாவும் இருக்கும். ஓகே, உண்மையிலேயே இந்த 2 பேருக்கு பிறந்த பையனாது அந்த மாதிரி இருக்கும் ஓகேவா. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் ட்விஸ்ட்னு பாத்தீங்கன்னா நம்ம ஜெயம் ரவி சார், அதாவது சித்து அந்த கேரக்டருக்கு சித்தார்த்தோட கேர்ள் ஃப்ரெண்ட் ஓகேவா நிருப்பமா திரும்ப ரிட்டர்ன் வந்திருப்பாங்க. அது ஒரு ட்விஸ்டா இருக்கும். அது கூட்டிட்டு வந்துட்டு கவுடா, இந்த மாதிரி ட்விஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறம் கடைசியில கிளைமேக்ஸ்ல வந்துட்டு ஆக்சுவலி நம்ம சித்தார்த்தோட ஸ்பெர்ம் மூலியமா தான் வந்துட்டு நித்யா மேனனுக்கு அவங்க பிரெக்னென்டே ஆனாங்க. ஸோ சயின்டிபிக்லி பார்க்கும்போது நம்ம பார்த்திவ் வந்துட்டு சித்தார்த்தோட பையன் ஓகேவா. இந்த உண்மை ஆஸ் அ ஆடியன்ஸ் நம்மளுக்கு தெரியும் தவிர்த்து அங்க ரியல் லைஃப் கேரக்டருக்கு 2 பேருக்கு தெரியாது ஓகேவா. டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணதான் தெரியும் தவிர்த்து 2 பேருக்கும் தெரியாது. ஆக்சுவலி அவங்க 2 பேருக்கு பையன் தான் வந்துட்டு பார்த்திவ் ஓகேவா, சித்தார்த்தோட பையன். அது வந்துட்டு நான் ஃபர்ஸ்ட் பாக்குறப்ப எனக்கு தெரியல, 2வது வாட்டி பார்த்தேன். ஃபர்ஸ்ட் பார்த்தப்போ லைக் ஃபர்ஸ்ட் பார்த்து ரிவ்யூலாம் பார்த்தப்போ வந்துட்டு அப்பதான் தெரிஞ்சிச்சு, ஓ இது வந்துட்டு காமிச்சிட்டாங்களா, இதுன்னு காமிக்காமலே இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஒரு இமேஜினேஷன் பண்ணிக்கிறேன். இந்த பையன் வந்துட்டு கண்டிப்பா சித்தார்த்தோட பையன் தான் இருப்பான் நான் சொல்லிக்கிறேன். பட் ஆல்ரெடி படத்துல காமிச்சிட்டாங்க ஓகேவா. இந்த வந்துட்டு அவரோட ஸ்பெர்ம் வந்துட்டு தப்பா மாத்தி வேற இடத்துக்கு போனதாகவும் அப்படியே மாத்தி அது நித்யமன், அதாவது ஸ்ரீயாவோட கேரக்டருக்கு அவங்க அதே நேரத்தில் அவங்க வந்துட்டு ஸ்பெர்ம் டோனர் மூலியமா பிரெக்னென்ட் ஆகும். அது வந்துட்டு நம்ம சித்தார்த்தோட ஸ்பெர்ம்னால தான் அவங்க பிரெக்னென்ட் ஆனாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு போய்க்கிருக்கும். அதுக்கப்புறம் வந்து இந்த ஃபுட்பால் இந்த ஒரு கேமை வச்சு கனெக்ஷன் பண்ணியிருப்பாங்க. லைக் வந்து டிஎன்ஏ, ஒரே டிஎன்ஏ. லைக் வந்துட்டு நம்ம அவங்க அப்பாவுக்கு லால் சார் இருக்கார்ல, நம்ம சித்தார்த் அப்பாவுக்கு வந்துட்டு அவருக்கும் வந்துட்டு ஃபுட்பால்னா பிடிக்கும். அவரோட டிஎன்ஏல வந்து நம்ம சித்தார்த்துக்கும் வந்து ஃபுட்பால்னா ரொம்ப பிடிக்கும். அவரோட டிஎன்ஏல வந்து நம்ம பார்த்திவ்க்கும் ஃபுட்பால்னா பிடிக்கும். அங்கேயும் வந்து டீஸ் பண்ணிட்டாங்க ஆல்ரெடி. லைக் ஓப்பனா பேசாட்டியும் லைக் கொஞ்சம் கொஞ்சமா டீஸ் பண்ணிட்டாங்க. ஆல்ரெடி நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு. எனக்கு என் மனமண்டிக்கு இப்பதான் தெரிஞ்சிருக்கு ஓகேவா. நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு, கடைசியில் 2 பேருக்கும் தெரியல. ஆஸ் அ பேரண்டா வந்துட்டு 2 பேரும் தான் பேரண்ட், பயாலஜிக்கலி 2 பேரும் அவங்க தான் பேரண்ட், அவங்களுக்கே தெரியல. அது வந்துட்டு உண்மையிலேயே சொல்லிடலாம்டா. 2 பேர்ல அட்லீஸ்ட் சித்தார்த்துக்காச்சும் தெரிஞ்சிருக்கலாம். அது அந்த மாதிரி ஏதாச்சும் சீன் வச்சிருக்கலாம் தோணுச்சு. பட் இந்த முடிவே ஒரு பியூட்டிஃபுல்லான சந்தோஷமான முடிவு தான் கண்டிப்பா நான் சொல்லுவேன். நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஒரு மாதிரி சாட்டிஸ்ஃபையா தான் இருந்துச்சு, ரொம்ப பிடிச்சிச்சு. அண்ட் ஸ்டாரி வைஸ் வந்துட்டு எங்கேயுமே அங்கங்க நான் வந்துட்டு பிளாஷ்பேக்ல போறேன், திரும்ப ரியல் லைஃப்க்கு போறேன், அது இதுன்னு எதுவுமே இல்லாம லீனியரா போகுது. லைக் லீனியரா போகுது, எங்கேயுமே கொலைப்படி பண்ணாம ரொம்ப அழகா அந்த கேரக்டரை ரொம்ப அழகாவே கொண்டுட்டு வந்திருக்காங்க. அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் த பிகஸ்ட் பிளஸ் பாயிண்ட் மியூசிக், பிஜிஎம்ஸ் ஓகே, சவுண்ட் ட்ராக்ஸ். நம்ம ஏஆர் ரஹ்மான் சார், இசை புயல் பெரிய பாய், சாரி நம்ம இசை புயல் நம்ம ஏஆர் ரஹ்மான் சார் வந்துட்டு மியூசிக் லைக் வந்துட்டு நீங்க இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு படத்துலயும் வந்துட்டு கிளாசிக்கலா இருக்கட்டும், ஃப்ரெஷ்ஷா இருக்கட்டும், இந்த ஸ்கூல் படத்துக்கு காலேஜ் போர்ஷன் படத்துக்குலாம் இருக்கட்டும், அவரெல்லாம் அவரோட லைக் அந்த மாதிரி படங்கள்லாம் வந்து பாய்ஸ் இந்த படங்கள்லாம் இருக்கு. லைக் அவர் மியூசிக் வந்து ஃப்ரெஷ்ஷா இருக்கும். ஃப்ரெஷ்ஷா அப்புறம் கொஞ்சம் ரீசெண்டா இல்லை, அதுக்கு முன்னாடி வந்துட்டு கொஞ்சம் அவர் சாங்ஸ்லாம் வந்துட்டு அவ்வளவா எடுப்படலை அப்படின்னு சொல்லலாமா. அது வந்துட்டு குறையா சொல்லல, லைக் நிறைய மியூசிக் டைரக்டர் வரதுனால லைக் அப்படியே கொஞ்சம் கிராஃப் இறங்குற மாதிரி போச்சு. பட் இந்த படத்துல நீங்க பார்க்கும் போது சோலோவா நீங்க பாத்தீங்க, இந்த படத்துல ஏஆர் ரஹ்மான் சாரோட மியூசிக் வந்து ஃப்ரெஷ்ஷா இருக்கு. லைக் அப்படி நியூ ஃப்ரெஷ்ஷா பியூர் ஃப்ரெஷ்ஷா இருக்கும் மேலே. அது முக்கியமா அந்த எண்ணெய் இழுக்குதடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாங் இருக்கும். நம்ம டி வந்துட்டு பாடியிருப்பாங்க. அதே நேரத்தில் நம்ம ஏஆர் ரஹ்மான் சாரும் பாடியிருப்பாரு. அதோட வீடியோ சாங்கா வந்துட்டு கடைசியில் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் சாங்கா வந்துட்டு நம்ம ஏஆர் ரஹ்மான் சார் அண்ட் டியோ வந்துட்டு பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அது வந்துட்டு கடைசியில் வச்சிருப்பாங்க. அதுதான் வந்துட்டு முன்னுக்கு மியூசிக் வீடியோ வந்துட்டு ரிலீஸ் பண்ணாங்க. படம் ரிலீஸ் பண்ணதுக்கு முன்னாடி ஒரு மியூசிக் வீடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதை நம்ம பார்த்தோம். நம்ம ஏஆர் ரஹ்மான் சார் டான்ஸ் ஆடிப்பாரு, டி வந்து பாடியிருப்பாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த சாங்கோட கம்போசிஷனே வந்துட்டு ஒரு மாதிரி நிறைய லேயர்ஸ் வச்சு கம்போஸ் பண்ண மாதிரி இருந்துச்சு. உண்மையிலே அப்படித்தான். நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அண்ட் வந்துட்டு கேட்கறதுக்கு ரொம்ப ஒரு மாதிரி நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கா, நல்லா இருக்கு, நல்ல ஒரு வைபா இருக்க, அந்த மாதிரி இருந்துச்சுங்க சீரியஸ் அந்த பாட்டு கேட்கும்போது. அதுக்கப்புறம் லெவெண்டர் நேரமையா அந்த மாதிரி ஒரு சாங் ஒன்று நம்ம ஆதித்யா ஆர்கே பாடியிருப்பாரு. அதுவும் பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம சுர்தியாசன் மேம் வந்துட்டு பிரேக் அப் அப்படின்னு சொல்லி ஒரு சாங் ஒன்று இருக்கும் ஓகேவா. அதுவும் வந்துட்டு ஒரு மாதிரி பவரா இருந்துச்சு, செம்மையா மாசா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சுங்க ஓகேவா. அதுக்கப்புறம் வந்துட்டு வாஸ்ட் மியூசிக்ஸ் தீம் மியூசிக்கா இருக்கட்டும் அண்ட் வந்துட்டு பிஜிஎம்ஸா இருக்கட்டும், அதெல்லாம் பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு. அதெல்லாம் எந்த குறையுமே இல்லை. சவுண்ட் எஃபெக்ட்ஸ் மியூசிக்ஸ்ல எந்த ஒரு குறையும் இல்லை. மேக்கிங் வாசம், ஸ்டோரியும் வந்துட்டு எந்த ஒரு குறையுமே இல்லை. என்ன ஒண்ணு, ஸ்டோரி வந்துட்டு செம்ம சென்சிட்டிவான ஸ்டோரி. அதை ரொம்ப
சீரியஸா கொண்டு போகாம முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் சீரியஸ், அதே நேரத்துல அந்த சீரியஸ்க்கு டைமும் கொடுத்து, அதே நேரத்துல ஹியூமரும் வச்சு, லவ் டிராமாவும் வச்சு, அந்த மாதிரி ஒரு விஷயத்தை கொண்டுட்டு போயிருப்பாங்க. ரொம்ப 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 பியூட்டிஃபுல்லா இருக்கும். இதை வந்துட்டு நீங்க சேர்ந்து யாரு கூட நீங்க அப்பா அம்மா கூட கூட நீங்க பார்க்கலாம். மேபி ஒரு உங்க அப்பா அம்மா பேரண்ட்ஸ் வந்துட்டு ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்டபிள் பேரண்ட்ஸ், லைக் வந்து அட்வான்ஸான ஒரு பேரண்ட்ஸா இருந்தாங்கன்னா, இதெல்லாம் வந்துட்டு அவங்க வந்துட்டு அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ வேற மாதிரி இருக்கும். இதே வந்துட்டு கொஞ்சம் ஓல்ட் ஸ்கூல் பேரண்ட்ஸா இருந்தாங்க, அது அவங்க தப்பு கிடையாது, அவங்க மைண்ட் செட் என்ன எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொஞ்சம் கண்டிப்பா அகேன்ஸ்டா பேசுவாங்க. ஓகேவா? ஆஸ் அ சன்ஸா டாட்டரா நம்ம தான் வந்துட்டு அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கணும், இந்த மாதிரிலாம் விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. மற்றபடி இந்த படத்துல வந்துட்டு எந்த ஒரு வல்கரான சீனோ, செக்ஷுவல் சீனோ, லைக் வந்து பெட் சீன்ஸ், கிஸ் பண்றது, செக்ஸ் பண்றது, அந்த மாதிரி சீன்ஸ்லாம் எதுவுமே இல்லை. பட் இருந்தாலும் வந்துட்டு அந்த படத்துல பேசின கண்டென்ட்டுக்காக வந்து இந்த படம் வந்துட்டு 16+ கொடுத்துருப்பாங்க. பார்க்கணும் PG-13 தான் கொடுத்துருக்கணும். பட் கண்டென்ட் தெரியாதா? பார்த்ததுக்கு தமிழ்நாட்டில் ஓகேவா எடுத்த ஒரு படம், கண்டிப்பா அதுக்கான நிறைய எகெயின்ஸ்ட் இருந்திருக்கும் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பேசுறதுக்கு. பட் ரொம்ப அழகா நீட்டா பிளசண்டா ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அவங்க ப்ரெசென்ட் பண்ண விதம். ஸோ இந்த படம் வந்து நெட்ஃபிளிக்ஸ் அவைலபிளா இருக்கு. எனக்கு பிடிச்சதெல்லாம் எல்லாத்தையும் கொட்டிட்டேன். யாரெல்லாம் பார்த்தீங்களோ வந்துட்டு உங்க 1000 வியூஸ் நீங்களும் கொட்டுங்க. யாரெல்லாம் பார்க்கல, நெட்ஃபிளிக்ஸ் அவைலபிளா இருக்கு. நீங்க பார்த்ததுக்கு அப்புறம் உங்க 1000 வியூஸ் ஷேர் பண்ணுங்க. சரிங்களா? ஸோ சொல்லி வீடியோ முடிச்சுக்கிறேன். சரி, நெக்ஸ்ட் டேக் கேர். பாய்.